ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜிஸ். இது வரைக்கும் தமிழ்நாட்டோட வரலாற்றில் நடக்காத ஒரு பர்டிகுலர் சம்பவம் இன்னைக்கு இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இதே நாள் தமிழ்நாட்டோட அசம்பிளியில், அதாவது தமிழ்நாட்டோட சட்டப்பேரவையில் ஏற்பட்டிருக்குது. நீங்களே பாருங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு காலையில் நடந்த ஒரு பர்டிகுலர் விஷயம். இது தமிழ்நாட்டோட அசம்பிளி. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் எந்திரிச்சு நின்று பேசிட்டு இருக்காரு. அண்ட் நடுவில் வந்து ஒரு 3 பேர் உட்காந்துட்டு இருக்காங்கல்ல, அந்த கோட் போட்டிருக்கவரை விட்டுருங்க. இந்த சைடு நடுவில் சென்டரில் உட்காந்துட்டு இருக்கவர் தான் வந்து ரவி, தமிழ்நாட்டோட கவர்னர். அவருக்கு சைடில் உட்காந்துட்டு இருக்கவர் தமிழ்நாட்டோட ஸ்பீக்கர். இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து தமிழ்நாட்டோட கவர்னர் இதுக்கு முன்னாடி பேசினப்போ அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்த ஸ்பீச்சை தாண்டி அவராக சில விஷயங்களை ஆட் பண்ணிலாம் பேசியிருந்தாரு. ஆனால் அசம்பிளி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் எதை ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாக்டாக பேசிச்சோ அதை தான் எடுத்துக்கணும், கவர்னர் இஷ்டத்துக்கு ஆட் பண்ணி பேசக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டே இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா கவர்னருக்கு பேசிக்காக அவர் இஸ் நார்த் இந்தியன், அவருக்கு தமிழ் புரியல. ஸோ கிட்ட இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாரு, சீஃப் மினிஸ்டர் வந்து என்ன பேசுறாரு அப்படிங்கிறத வந்து அவர் கேட்குற அப்படியே அதான் நினைக்கிறேன், அதான் கேட்டிருப்பாருன்னு. ஸோ அவர் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரை அப்போஸ் பண்ணி சிஎம் பேசுறதுனால கவர்னர் வந்து இந்த இடத்துல இருந்து எந்திரிச்சு போகணுங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாரு. அண்ட் இன்னும் சில செகண்ட்ஸில் தமிழ்நாட்டோட கவர்னர் வந்து தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் பேசிட்டே இருக்கிறப்போ எந்திரிச்சு நடந்து வெளிநடப்பு செய்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு ஒரு இந்தியன் ஹிஸ்ட்ரின்னு கூட சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு இதை பற்றி தான் மொத்த இந்தியாவே பேசிட்டு இருக்குதுன்னு சொன்னால் அது மிகையாகாது. இன்னைக்கு இருக்கிற எல்லா டிபேட்ஸும் எந்த சேனல் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இதை தான் பேசிட்டு இருப்பாங்க. இது என்னங்கிறது வந்து நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும். ஏகப்பட்ட மீம்ஸ் பார்த்துருப்பீங்க. தமிழ்நாட்டோட கவர்னர் வந்து லிட்டரலா சிஎம் பேசிட்டு இருக்கப்போ, அத்தனை எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்கிறப்போ, அத்தனை மினிஸ்டர்ஸ், அப்போசிஷன் பார்ட்டின்னு எல்லாரும் இருக்கிறப்போ அவர் பாட்டுக்கு வெளியே போயிட்டு இருக்காரு. என்ன நடந்துச்சு? கவர்னரை எது கடுப்பேத்துச்சு? எதுக்காக சிஎம்க்கும் கவர்னருக்கும் இப்படி ஒரு பிரச்சனை? அதுதான் நடந்துட்டு இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாடு அரசியல் வந்து சூடு பிடிச்சிருக்குதுன்னு சொல்லலாம். அஃப்கோர்ஸ் ஒரு குட் பாலிடிக்ஸ் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றப்போ தான். லெட்ஸ் see what actually happened. ஸோ தமிழ்நாட்டோட அசம்பிளி வந்து இன்னைக்கு கூடுது. இதை கூடுறப்போ கவர்னரை கூப்பிடுறாங்க. ஸோ வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கூப்பிடுது. ஒரு சின்ன விஷயம், இதுக்குள்ளெல்லாம் நம்ம போகிறதுக்கு முன்னாடி கவர்னரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, சிஎம்ஐ யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்கிற ஒரு சின்ன விஷயம் நம்ம புரிஞ்சுப்போம். தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே ஓட்டு போடுறோம், மக்கள் ஓட்டு போடுறோம். மக்கள் ஓட்டு போட்டதுக்கப்புறம் கவர்னர் வந்து உங்ககிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குது. இப்போ டிஎம்கேனா டிஎம்கே, இல்லை ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே, ஏதோ ஒரு பார்ட்டி உங்ககிட்ட மெஜாரிட்டி எம்எல்ஏஸ் இருக்காங்க. நீங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆகிக்கோங்க, உங்களில் ஒருத்தங்களை சீஃப் மினிஸ்டர் ஆக்குங்கன்னு சொல்லி கவர்னர் இன்வைட் பண்ணுவார் எலெக்ஷனுக்கு அப்புறம். ஸோ மெஜாரிட்டி இருக்கிற ஒரு பர்டிகுலர் கட்சி வந்து இல்லை ஒரு கோலேஷன் வந்து ஆமா ஸ்டாலின் இவர் தான் எங்களோட சீஃப் மினிஸ்டர், இல்லை எடப்பாடி பழனிசாமி இதுதான் எங்களோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க வந்து சீஃப் மினிஸ்டரா பதவியேற்பாங்க, டெமோக்ராட்டிக்கலி எலெக்டட். ரெண்டாவது, கவர்னர் எப்படி பதவியேற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு இந்த ஸ்டேட்டுக்கு இவங்க கவர்னரா வைக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் நபரை வந்து அவங்க கவர்னரா நியமிப்பாங்க. ஓகேவா? ஸோ சீஃப் மினிஸ்டர் இஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள். கவர்னர் அப்படிங்கிறவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நியமிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர். இப்போ பார்த்தீங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் நம்ம ஊரில் ஒரு அக்கா இருந்தாங்கல்ல, அவங்க வந்து இப்போ பாண்டிச்சேரி அண்ட் ஆந்திர பிரதேஷா, தெலுங்கானா, அந்த தெலுங்கு ஸ்டேட்டுக்கு வந்து அவங்க கவர்னராக இருக்காங்க. இந்த மாதிரி வந்து கவர்னர் இப்போ அவங்களை அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இங்கே வந்து ஒரு கட்சியில் ஒரு மெம்பராக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த கட்சி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்குங்கிறதுனால அந்த கட்சி வந்து அவங்கள இன்னொரு இடத்துல கவர்னராக நியமிக்கிறாங்க. அண்ட் அந்த கட்சி நம்ம எல்லாருக்குமே தெரியும், பிஜேபி. தமிழ்நாட்டில் பவர்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்கே. அண்ட் டிஎம்கே பிஜேபி அப்படிங்கிற இந்த ரெண்டு கட்சிகளும் வந்து ரொம்ப நாளா ஆப்போசிட்ல பேசிட்டு இருக்காங்கிறத நான் உங்ககிட்ட புதுசாக சொல்லி தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்க எல்லாருக்குமே தெரியும். ரெண்டு பேருமே அப்போசிஷன் பார்ட்டிஸ். பிஜேபி, ஏடிஎம்கே இவங்கெல்லாம் ஒரு கோலேஷன்ல இருந்தாங்க. டிஎம்கே, விசிகே, காங்கிரஸ் இவங்கெல்லாம் இன்னொரு ஒரு கோலேஷன்ல இருந்தாங்க. இப்போ இந்த ரெண்டுமே வந்து அப்போசிஷன் பார்ட்டிஸ். ஸோ பிஜேபி செலக்ட் பண்ற ஒரு பர்டிகுலர் கவர்னருக்கு இருக்கிற ஸ்டேட்ல வந்து டிஎம்கே வந்து பவர்ல இருக்குது. ஸோ இதுதான் வந்து டைனமிக்ஸ். ஆப்போசிட்ஸ் வந்து இப்படி இருக்காங்க, கவர்னர் சீஃப் மினிஸ்டர்ங்கிறவங்க ஆப்போசிட்ஸ்ல இருக்காங்க. இதை நம்ம தெரிஞ்சுப்போம். ரெண்டாவது, இன்னைக்கு என்ன நடக்குது? ஓகே ஃபைன். இப்போ இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கும் கவர்னருக்கும் வந்து ஆல்ரெடி கொஞ்ச நாளா பிரச்சனை வந்துட்டு இருந்துச்சு. எஸ்பெஷலி எதுல பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா நீட் பிரச்சனை. ஸோ நீட் வந்து எக்ஸம்ஷன் பில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழ்நாடு அசம்பிளி பாஸ் பண்ணுறதுக்கும் கவர்னர் அதை ரொம்ப நாள் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ரிஜெக்ட் பண்ணுறது, ரொம்ப நாள் அதை சைன் போடாமல் இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிரச்சனை. இந்த நீட்டை வச்சு தான் வந்து டிஎம்கே மோஸ்ட்டாக பவருக்கு வந்தாங்கன்னே சொல்லலாம். பாலிடிக்ஸ் ஓப்பனாக பேசுவோம், எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஸோ நீட் அப்படிங்கிற ஒரு பில்லை வச்சு தான் வந்து நீட்டை நாங்கள் நிறுத்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு தான் டிஎம்கே பவருக்கு வந்தாங்க. ஆனால் அவங்க பவருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த டிஎம்கே வந்து நீட்டை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறதுக்கு வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா அசம்பிளியில் அதை பாஸ் பண்ணும். அதாவது எம்எல்ஏஸ் எல்லாருமே வந்து ஒன்னா சேர்ந்து ஆமா நாங்கள் இதை
நிராகரிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு பில்லை நாங்கள் பாஸ் பண்ணுறோம், இந்த நீட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸம்ஷன் கேட்டு ஒரு பில்லை பாஸ் பண்ணும். மெஜாரிட்டி வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ எப்பவுமே ஆளுங்கட்சி தான் ஒரு பில்லை பாஸ் பண்ண முடியும், ஒரு புது சட்டத்தை கொண்டு வர முடியும். ஸோ இந்த புது பில்லை வந்து அவங்க பாஸ் பண்ணதுக்கப்புறம் இது வந்து கவர்னர் கிட்ட போகணும், கவர்னர் அதுக்கு அங்கீகாரம் கொடுத்து அதுக்கப்புறம் அது ஒரு சட்டமாக மாற்றப்படணும். இதுதான் வந்து ஃப்ளோ. ஓகேவா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே ஒரு நீட் எக்ஸம்ஷன் பில்னு கேட்டாங்கன்னா கவர்னர் வந்து அதை ரொம்ப நாளுக்கு இழுத்தடிச்சிட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரம்மி பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கவர்மெண்ட் வந்து பில்லா பாஸ் பண்ணி அதை கொண்டு போகணுங்கிறப்போ அதையுமே வந்து ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற 2 கம்ப்ளைண்ட் வந்து மோஸ்டா டிஎம்கே முன் வச்சிருக்காங்க. இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே போயிட்டு இருக்குது. ஒரு 20 பில் ஐ திங்க் நவம்பர் மாசம் போன வருஷம் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்து பிரசிடென்ட் கிட்டே போய் இந்த கவர்னர் வந்து ஒழுங்காவே வேலை பார்க்க மாட்டேங்கிறாருன்னு டிஎம்கேவோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் வந்து பிரசிடென்ட்டுக்கே ஒரு லெட்டர்லாம் போட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 20 பில் இருக்குது, இந்த 20 பில்லை வந்து இவங்க பாஸ் பண்ணாமலே வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டை போட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்கா இங்கே முன் பின் வாதங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னருக்குன்னு ஒரு செட் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, பவர்ஸ் இருக்குது, அதையே அவரை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி டிஎம்கே சொல்லுதுன்னும், டிஎம்கே வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் பில்ஸை வந்து கவர்னர் பாஸ் பண்ணாமல் நாங்கள் தான் மக்கள்னால வந்து எலெக்ட் பண்ணப்பட்டவங்க, நாங்கள் தான் பவர்ஃபுல், நாங்கள் அனுப்புறதை வந்து கவர்னர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. கவர்னர் இருந்துகிட்டு நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டால நியமிக்கப்பட்ட ஒரு நபர், எனக்குன்னு சில பவர்ஸ் இருக்குது, நான் அதை யூஸ் பண்றேன். இந்த கான்ட்ராடிக்ஷன் தான் ரொம்ப நாளா போயிட்டு இருக்குது. இந்த பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப நாளா பிளே ஆயிட்டு இருக்கிற அதே நேரத்தில் இப்போ ரீசெண்டா நடந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் வந்து அவரோட ஸ்பீச்ல ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை தமிழ்நாடுன்னு சொல்றதை தாண்டி தமிழகம் அப்படின்னு சொல்றதே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு அவங்க பிஜேபி சைடு சொல்ற ஒரு நியாயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப வருஷமா சங்க காலகட்டத்திலேருந்து இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது வந்து அவங்களோட வாதமா இருக்குது. அதே நேரத்தில் டிஎம்கே வந்து என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பேருக்காக வந்து ரொம்ப வருஷமா போராடி இந்த பேரை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். இப்போ வந்து தெலுங்கு தேச பார்ட்டிங்கிறது பிரச்சனை இல்லை, ராஜஸ்தான் அப்படிங்கிறது, ஏன்னா இதெல்லாமே வந்து அவங்க நிலம், அவங்க கண்ட்ரிங்கிற ஒரு ரெப்ரஸன்டேஷன் தான், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஏன் தமிழ்நாடுன்னு சொன்னா மட்டும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுங்கிற பேர்லேயே வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. இது ரீசெண்டா கவர்னருக்கும் ஸ்டேட்டுக்கும், அதாவது சீஃப் மினிஸ்டருக்கும் கட்சிக்கும் ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. ஓகே, இதெல்லாம் தான் பேக் ஸ்டோரி. இப்போ இன்னைக்கு என்ன நடந்துச்சுங்கிறதுக்கு வர ஆரம்பிப்போம். ஸோ இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசம்பிளி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கவர்னர் வந்து பேச கூப்பிடுறாங்க. ஸோ இவர் பேச வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2-3 நாளுக்கு முன்னாடி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் சைன் பண்ணி இந்த ஸ்பீச்சை வந்து கொடுக்கலாம், அதாவது இந்த ஸ்பீச்சை வந்து கவர்னர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்பீச்சை ப்ரிப்பேர் பண்ணி கவர்னருக்கு அனுப்பப்படுது. அக்கார்டிங் டு யார், தங்கம் தென்னரசு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏன்னா யார் சொல்றாங்க நான் சொல்லிடணும், அப்புறம் என்னைய வந்து கேட்கக்கூடாது. ஸோ தங்கம் தென்னரசு அப்படிங்கிற தென்னரசு மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லெட்டர் இதுதான் வந்து கவர்னர் அசம்பிளியில பேசணுங்கிறத வந்து நாங்கள் ஆல்ரெடி எழுதி அனுப்பிச்சிருக்கோம். இதை வந்து கவர்னர் ஆல்ரெடி அங்கீகாரம் பண்ணி ஓகே இதை தான் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இன்னைக்கு அசம்பிளியில் அவர் பேசுறப்போ நாங்கள் சொன்ன சில வார்த்தைகளை அவர் எக்ஸம் பண்ணிட்டு அவரா சில அடிஷ்னலா சில டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் சிஎம் என்ன பண்றாரு, எதுக்காக வாக்கிங் வெளியே போறாங்க அப்படிங்கிறதுலாம் வருது. ஸோ அந்த வார்த்தைகள் என்னென்ன, எது வந்து இந்த வார்த்தைகள்லாம் நாங்கள் சொல்லணும்னு சொல்லி ஒரு லெட்டர் கொடுக்குறோம், இதுதான் உங்களோட ஸ்பீச்சுன்னு சொல்லி டிஎம்கே அதாவது ரூலிங் கவர்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. அதை வந்து கவர்னர் வாசிக்காம இருக்காருங்கிறதா இப்போ பேசிக்கா பிரச்சனை. அந்த வார்த்தைகள் அதிகமா இக்னோர் பண்ணப்பட்ட வார்த்தைகள்னு எதை சொல்றாங்கன்னா, திராவிட மாடல், சமூக நீதி, சுயமரியாதை, அப்புறம் வந்து அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, சமத்துவம், பெண் உரிமை, மத நல்லிணக்கம், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராஜர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர். ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகளை வந்து கவர்னர் வந்து இக்னோர் பண்றாரு. இந்த வார்த்தைகள்லாம் வந்து தமிழ்நாட்டோட அசோசியேட்டான வார்த்தைகள். இதை வந்து இப்போ இருக்கிற ரூலிங் கவர்மெண்ட் வந்து இதான் கவர்னர் பேசணும்னு கொடுக்குறாங்க. பட் கவர்னர் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவரே சில வார்த்தைகள் ஆட் பண்ணிட்டு, ஐ திங்க் ஔவையாரோ திருவள்ளுவரையோ கோட் பண்ணாருன்னு நினைக்கிறேன், அதை மட்டும் அவர் கோட் பண்ணிட்டு வந்து அவர் இருக்காரு. இதை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து டிஎம்கே அதாவது ரூலிங் பார்ட்டி சைடு நினைக்கிறாங்க. ஸோ கவர்னரோட ஸ்பீச் அப்பமே நீங்க பாத்தீங்கன்னா வந்து கொஞ்சம் எதிர்குறல்லாம் வராது. அது எதுக்கு அந்த ஸ்பீச் கவர்னர் உள்ள வராரு இன்னைக்கு வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. பேசுறப்பமே வந்து உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா அலையன்ஸ்ல இருக்கிற நிறைய பார்ட்டி மெம்பர்ஸ், அதாவது ரூலிங் பார்ட்டியோட அலையன்ஸ்ல இருக்கிற எம்எல்ஏஸ் நிறைய பேர் வந்து அப்போசிஷனை காமிக்கிறாங்க, கத்துறாங்க. பிகாஸ் கவர்னர் வந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் விடுறாரா இல்ல முதல்ல ப்ரீ பிளான் தாங்கிறது வந்து நம்மளுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியல. பட் அவங்க அப்போ பேசுறப்பமே ஒரு சலசலப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் வந்து பேசி முடிச்சுட்டு உட்கார்றாரு. உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து எந்திரிச்சு என்ன சொல்றாருன்னா, நாங்க சொன்னதை ஒரு வாசிக்கல, நாங்க சொல்லாததையும் வந்து அவர் நிறைய ஆட் பண்றாரு. மெயினா அவர் நாங்க சொல்லாததை நிறைய ஆட் பண்ணியிருக்காரு. இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நாங்க சொல்றது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து அவையிலிருந்து நீக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சிஎம் சொல்லிட்டு இருக்கப்பமே வந்து
லிட்டரலா கவர்னர் வந்து நாங்க சொன்னதை செய்யல, அவரா வந்து ஒன்று பர்சனலா பேசுறாரு, இது சரி கிடையாது, அதை ரிமூவ் பண்ணும் அவரா பேசுறது அப்படிங்கிறத சொன்னது வந்து அங்கே இருந்து எந்திரிச்சு கவர்னர் வந்து அப்படியே எந்திரிச்சு வெளியே போறாரு. இதுதான் நடந்த ஒரு பர்டிகுலர் விஷயம். அஃப்கோர்ஸ் இதை வந்து பிஜேபி சைடு என்ன சொல்றாங்கன்னா, கவர்னரை நீங்க வந்து கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க. வானதி ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற பிஜேபியோட ஒரு ரொம்ப ஃபேமஸான கோயம்புத்தூர் எலெக்ஷன்ல ஜெயிச்சவங்க வந்து என்ன சொல்றாங்க, ஐ திங்க் பிஜேபியோட மஹிளா இதுலயுமே அவங்க ஹெட்டா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து கவர்னரை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் பிஜேபியோட லீடருமான தமிழ்நாடு லீடருமான அண்ணாமலை அண்ணனும் அதே தான் சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து கூப்பிட்டு வச்சு நீங்க தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க. தமிழகம்ங்கிறது ரொம்ப நாளா இருக்கிற ஒரு வார்த்தை, அதே நீங்க தமிழ்நாடு அப்படிங்கறத வந்து நீங்க ஸ்ட்ரெஸ் பண்றீங்க. தமிழகம்ங்கிறதா சங்க காலத்துல இருந்தே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில ஒப்பீனியனை வந்து அவங்களும் வச்சிருக்காங்க. இந்த சைடு நான் சொன்ன மாதிரி மினிஸ்டர்ஸ் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ், நாங்க தான் மக்கள்னால எலெக்ட் பண்ணப்பட்டவங்க, அப்ப நாங்க சொல்றதுதானே கவர்னர் கேட்கணும், அவர் எப்படி இஷ்டத்துக்கு வந்து பேச முடியும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்ப என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, கவர்னர் வந்து என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா, சிஎம் அதாவது தமிழ்நாட்டோட ரூலிங் பார்ட்டி அங்கீகரிச்ச ஸ்பீச்சை தாண்டி கவர்னருக்கு பேசுறதுக்கு உரிமை இருக்கா அப்படிங்கிறது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, சிஎம் பேசிட்டு இருக்கப்போ கவர்னர் வந்து அந்த கடைசியில இண்டிபெண்டன்ஸ் கடைசியில முடிகிறப்போ வந்து நேஷனல் ஆந்தமோட எந்த ஒரு இதாக இருந்தாலும் முடியணும், அதுதான் வந்து புரோட்டோகால், அதான் ப்ரொசீஜர். அதுக்கு முன்னாடி சிஎம் பேசிட்டு இருக்கப்பமே வந்து கவர்னர் எந்திரிச்சு வெளியே போறது நியாயமா? இந்த ரெண்டு சைடு தான் வந்து இப்போ இன்டர்நெட்ல வந்து பயங்கரமா பத்தி தெரிஞ்சிட்டு இருக்குது. இதை பத்தி தான் எல்லாருமே முன்னும் பின்னும் டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது, எனக்கும் பர்சனல் ஒப்பீனியன் இருக்குது. பட் அதெல்லாம் நான் இங்க சொல்றதுக்கு இந்த சேனல் நடத்தல. இந்த சேனல்ல நடந்தது என்ன அதை நான் உங்ககிட்ட அப்படியே சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கிற பெரிய விஷயம். ஸோ இந்த வீடியோ முடிகிறப்போ அஃப்கோர்ஸ் த மோஸ்ட் ஆப்வியஸ் கொஸ்டின், இவ்வளோ நேரம் மூச்சு முட்டை பேசினதுக்கு காரணம் உங்களுக்கும் ஒரு பர்சனல் ஒப்பீனியன் வந்திருக்கும். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? கவர்னர் செஞ்சது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா, இல்லை தமிழ்நாட்டோட சிஎம் அண்ட் ரூலிங் பார்ட்டி செஞ்சது கரெக்ட்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து நம்ம ஊர்ல போயிட்டு இருக்குது, ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஊர் பொலிட்டிக்ஸ் சூடு பிடிச்சிட்டு இருக்குது. இது என்னன்னே தெரியாம நம்ம கிளாஸ் குரூப்லையும் ஆஃபீஸ் குரூப்லையும் நம்ம கூட இருக்கிற சொந்தக்காரங்களும் ஃபார்வர்ட் மெசேஜை மட்டும் போட்டுட்டு சம்மந்தமே இல்லாமல் எதையாவது பேசிட்டு இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணி தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத பேசுங்க. பிகாஸ் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தமிழ்நாட்டில் எலெக்ஷன் வருது, அதுக்கு நடுவிலே வந்து ஒரு நேஷனல் எலெக்ஷன் வருது. இதுக்கெல்லாம் நம்ம ஓட்டு போட போறோம். ஓட்டு போடுறப்ப முந்தின நாள் அப்பா அம்மா கிட்ட வந்து இது நம்ம ஜாதிக்காரங்களுக்கு ஓட்டு போடுங்கிறத தாண்டி அரசியல் என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுட்டு ஓட்டு போட போறது தான் மக்களாக நம்ம செய்யக்கூடிய ஒரு பேசிக்கான விஷயம். ஸோ ப்ளீஸ் ஷேர் திஸ் மேக்ஸிமம். லெட் ஸ்டார்ட் ஃபாலோயிங் பாலிடிக்ஸ். அரசியல் பழகுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க எந்த கட்சினாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பிஜேபியை சப்போர்ட் பண்ணுங்க, டிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்க, ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணுங்க, காங்கிரஸை சப்போர்ட் பண்ணுங்க. பட் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச கட்சியை சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அகைன் எண்ட் ஆஃப் த டே, யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பாக்குறேன். அண்ட் இந்த மாதிரி நின்றுட்டு பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சுங்க, மதன் கௌரின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்ல சர்ச் பண்ணுங்க, வெரிஃபைட் ப்ரொஃபைல் வரும். என்னோட பர்சனல் நீங்க பேசணும் அப்படின்னா அங்க பேசலாம். யூடியூப்ல நாளைக்கு நான் அடுத்து என்ன டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. டெய்லி இந்த மாதிரி வேர்ல்டுல என்ன நடந்துட்டு இருக்கு புதுசா ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுக்கு மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ்.